நாராயணரே, இந்த உலகின் நலனிற்காக எந்த சமுத்திர மந்தனத்தை நீங்கள் தொடங்கினீர்களோ அது சுபமங்களத்தை கொண்டு வந்துள்ளது. இதனால் எனக்கு ஒரு புதிய ரூபம், அத்துடன் புதிய பெயரும் கிடைத்தது. இன்னும் இங்கிருந்து பல விஷயங்கள் வெளியில் வரும் நாராயணரே. மீண்டும் சமுத்திர மந்தனத்தை ஆரம்பித்து விடுங்கள். சாகர ராஜா பழிவாங்கும் எண்ணத்தை மனதில் கொண்டு தாங்கள் இந்த சிருஷ்டியை சங்கடத்தில் ஆழ்த்தினீர்கள். என்னை காயப்படுத்தும் நோக்கத்தில் இந்த உலகிற்கு துன்பத்தை அளிக்க பார்த்தீர்கள். ஆனால் இப்பொழுது என்ன செய்வீர்கள்? ஆலகால விஷத்தை தாண்டி தங்களிடம் எந்த அஸ்திரமும் இல்லை. இனி எதுவும் இருக்கவும் முடியாது. இதற்கு மேல் இந்த மந்தனத்தையும் நிறுத்த முடியாது. அதோடு என்னுடைய லக்ஷ்மியையும் தடுக்க முடியாது. பழிவாங்கும் எண்ணம் தங்கள் புத்தியை பறித்து விட்டது. தங்கள் வளர்ச்சியை பறித்து விட்டது. இப்பொழுது இந்த அக்னியில் தங்களிடமிருக்கும் அனைத்தும் முழுமையாக பொசுங்கிவிடும். வாருங்கள் தேவகணங்களே, மீண்டும் மந்தனத்தை ஆரம்பித்து விடுங்கள். என்னுடைய நாராயணர் இந்த மந்தனத்தை தொடர்ந்து நடத்துவார். சரியான நேரத்தில் துணை புரியவில்லை எனில் சாகர ராஜா தன்னுடைய மரியாதையையும் தன்மானத்தையும் இழந்து விடுவார். இந்த கடலுக்குள் என்னவெல்லாம் இருக்கிறதோ எல்லாமே வெளியே வந்துவிடும். சுவாமி, இந்த முறையும் நாம் தோல்வி அடைந்தோமா அல்லது நாராயணரிடம் அனைத்தையும் இழக்கப் போகிறோமா? இல்லை வீரர்களே, வாருங்கள், ஒரு பாதுகாப்பு கவசத்தை அமைத்து விடலாம். இக்கடலில் இருந்து எந்த ஒரு பொருளும் சென்றுவிடக் கூடாது. உத்தரவு மகாராஜா. பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குங்கள். தர்ம காரியம் நடக்கும் பொழுது அதை எந்த ஒரு தடையாலும் தடுத்து விட முடியாது. இந்து சுதா அவதாரமாக இருந்தும் உன் தந்தையான சாகர ராஜாவுக்கு எதிராக இருக்கிறாயே? அப்படி அல்ல, உங்கள் மகள் அதர்மத்தை எதிர்த்து நிற்கிறாள். இதுதான் உண்மை என்றால்
கடலுக்குள் இருந்து வரும் ஒவ்வொரு ரத்தினமும் ஒவ்வொரு பொருளும் நாராயணன் கரங்களுக்கு போய் சேரும் முன்பே நான் அதை அழித்து விடுவேன். அழிக்கும் அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு பொருளும் ரத்தினத்தில் இருக்கும் தத்துவங்கள். அது என்னிலிருந்து தான் வரும். அதற்கு அடையாளம் கொடுப்பவள் நான் தான் ரட்சிக்கும் தேவி. நாராயணரின் ஸ்திரீ நான். என்னை தடுக்க முடியாது. மகளின் பேச்சை கேட்க வேண்டாம், ஆனால் தேவியின் பேச்சை நீங்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டும். நான் இருக்கும் வரையில் இந்த உலகத்தையோ அல்லது கடலுக்கு அடியில் இருக்கும் எந்த பொருளையும் உங்களால் அழிக்க முடியாது. உன்னுடைய எச்சரிக்கையை கண்டு நான் பயப்பட போவதில்லை. என் எதிரில் நிற்காதே, சென்றுவிடு. அவரை தந்தையாக ஏற்றாய். உன் தந்தையே தாக்குவாயா லக்ஷ்மி? கடமை என்னும் பாடத்தை நாராயணரிடம் கற்றுக்கொண்டவள் நான். கடமைதான் முக்கியம், உறவுகள் முக்கியம் இல்லை என்பதை அவர் கற்றுக் கொடுத்தார். இன்று எனது கடமையை செய்வதற்காக தந்தையாரையே தாக்க வேண்டிய கடமை எனக்கு வந்தால் அதற்கும் நான் தயங்க மாட்டேன். இந்த பிரகாசம் அமிர்தத்திலிருந்து வருகிறதா? பாரிஜாத விருட்சம். லக்ஷ்மி ஒரு பொருளை உருவாக்குவாள், அதை பாதுகாப்பாள். நீங்கள் இரண்டையும் நிராகரித்தீர்கள் தந்தையே. இப்போது ஒவ்வொன்றாக உங்களிடம் இருக்கும் அனைத்தையும் பறிகொடுக்கப் போகிறீர்கள். அதோடு உங்களால் எதுவும் செய்ய இயலாது. அப்படியென்றால் உன் தந்தைக்கு எதிராகவே இந்த போரை நீ நடத்தப் போகிறாயா? கடமைக்காக செய்ய போகும் போர் தர்மமாகும் தாயே. ஆனால் நான் உன்னை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். உங்கள் கடனை நான் அடைத்தும் விட்டேன். மகள் என்னும் அதிகாரத்தை நீங்கள் இழந்து விட்டீர்கள். நான் என் வாக்கை காப்பாற்றினேன். உங்கள் இருவருக்கும் தாய் தந்தை ஸ்தானத்தை அளித்தேன், அன்பை காட்டினேன். ஆனால் உங்கள் மனதில் தாய் பாசமே இல்லை. பழிவாங்கும் விஷம்தான் நிரம்பி உள்ளது. இப்போது என்ன உறவை வைத்து என்னை தடுப்பீர்கள்? மிக அற்புதமான பாரிஜாத விருட்சம். இது நல்ல செய்தியை கொடுக்கும். வாருங்கள். நில்லுங்கள் தேவேந்திரா. நான் முன்பே தீர்மானித்தபடி முதலில் அசுரர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். நாராயணரை ஆனாலாய். தங்கள் விருப்பத்தை தியாகம் செய்யுங்கள். சரி பிரபு. இந்த மரத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியும்? இதை இந்திரன் விரும்புகிறார், கொடுத்து விடுங்கள். இதை அவமானப்படுத்தியதால் தான் இவர் செல்வத்தை இழந்தார் அல்லவா? நாராயணரே, நீங்கள் உத்தரவு கொடுத்தால் இதற்கு தகுதி என்றால் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறோம். தாங்கள் தங்கள் தவறை ஏற்றீர்கள். அதற்கு வருந்தியும் விட்டீர்கள். இனி செல்வம் கிடைத்தால் தலை கணத்தில் ஆடக்கூடாது. அதை பத்திரப்படுத்தி வைப்பதே நல்லது. இப்போது இந்த பாரிஜாதத்தை அலங்கரிப்பது தங்கள் கடமையாகும். சரி நாராயணரே.
இப்பொழுது மந்தாரத்தை சுற்றினால் என்ன வருமோ அது எங்களுக்கு தான் சொந்தமாகும். சம்மதம் தானே நாராயணரே? உச்சிதம் எதுவோ அது நடக்கும் ஸ்வரபானு. மந்தனம் மீண்டும் தொடங்கட்டும். ஐராவதமா? அங்கே பாருங்கள், இந்திரன் இழந்த ஐராவதம் மறுபடியும் அவருக்கே கிடைத்துள்ளது. விரைவிலேயே நாராயணரிடமிருந்து பிரிந்த லக்ஷ்மி அவரிடம் போய் சேருவாள். இது ஒருபோதும் நடக்காது. இந்த ஐராவதன் சாகரத்தின் செல்வத்தின் அடையாளமாகும். இதை இழந்ததால் தான் இந்திரன் செல்வ செழிப்பை பற்றி நன்கு அறிந்து கொண்டார். நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள், லக்ஷ்மியை தன் பலத்தால் யாராலும் அடைய முடியாது, அவளை தடுக்கவும் முடியாது. இதோ தேவர்களின் செல்வங்கள் வந்துவிட்டது. அதற்கான இன்னொரு சமிக்ஞை இது. முதலில் உன்னிடமிருந்து உன் சொர்க்கத்தை பறித்தேன். இப்போது உன் பிரியமான ஐராவதத்தையும் பறிப்பேன். உதவி செய்யுங்கள் நாராயணரே. இவர்களிடம் ஐராவதம் போய்விடக் கூடாது. அவர்களுக்குத்தான் போகும் தேவேந்திரா. சொர்க்கலோகம் எவருடையதோ ஐராவதம் அவருடையது. நாராயணரே, ஆனால் ஐராவதம் வாருங்கள். உண்மையிலேயே நாராயணர் ஏதோ சதி செய்து கொண்டிருக்கிறார். வேண்டாம் மகாபலி. என்ன விஷயம் நாராயணா? மிக சுலபமாக ஐராவதத்தை கொடுத்து விடுகிறீர்களே. சுலபமாக அல்ல அசுரமாதா. இது அசுரர்களின் அதிகாரமாயிற்று. அதோடு நான் அறிவேன், தேவேந்திரனும் நிச்சயம் இதை ஆட்சேபிக்கப் போவதில்லை. இந்த ஐராவதத்தை அவர் பயன்படுத்தியது பழையதாகவும் ஆகிவிட்டது. ஆதலால் இதை அசுரர்களுக்கு தருவதை அவர் ஆட்சேபிக்க மாட்டார். மந்தனத்தின் போது ரத்தினங்கள் கிடைத்தால் அதை வைத்து புதிய வாகனம் உருவாக்குவார். இப்போது அசுரராஜன், அதாவது சொர்க்கலோகத்தின் ராஜா, பழையதை பயன்படுத்துவானா? ஒருபோதும் மாட்டான். நீங்கள் இந்த ஐராவதத்தை தேவகணங்களுக்கே கொடுத்து விடுங்கள். நாங்கள் இங்கே தகுதியானவற்றை தான் பெற வந்துள்ளோம். மகாராஜா பலி, இந்த குடுக்கல் வாங்கலில் தேவர்களின் கரங்களுக்கு எதுவும் சென்றுவிடக்கூடாது. அப்படியே அசுரமாதா, தங்கள் விருப்பப்படி. தேவேந்திரா, அசுரமாதாவின் ஒப்புதலோடு இந்த ஐராவதம் மீண்டும் தேவர்களுக்கே சொந்தமாகிறது. ரிஷிகணங்களே, ரிஷிகணங்களே, எங்குள்ளீர்கள்? கூறுங்கள் மகரிஷி. நாம் உடனடியாக இங்கிருந்து புறப்பட வேண்டும். எங்கு மகரிஷி? சமுத்திர கரைக்கு. மீண்டும் உலகத்திற்கு பாரிஜாதமும் ஐராவதமும் கிடைத்துள்ளது. இது ஒரு செயலை உணர்த்துகிறது. தேவி லக்ஷ்மி மீண்டும் வருவதற்கான சூழல் அமைந்துள்ளது. அது தெளிவாக தெரிகிறது.
பிரபு, லக்ஷ்மி நாராயணர் மீண்டும் ஒன்று சேரும் நேரம் நெருங்கிவிட்டது. இதை அறிந்தவுடன் என் மகிழ்ச்சியை கட்டுப்படுத்த இயலவில்லை. நானே இங்கு வந்துவிட்டேன். தங்களுடைய எண்ணம் அல்ல, தங்களுடைய நியதி இங்கு அழைத்து வந்துள்ளது. தாங்கள் சரியான தருணத்தில் சரியான சமயத்தில் வந்துள்ளீர்கள். பசுவா? இந்த பசு என்ன அமிர்தம் கொடுக்கும் நாராயணரே? இது சாதாரண பசுவல்ல ஸ்வரபானு. இதுதான் காமதேனு. இது சாட்சாத் அமிர்தம் அல்ல. ஆனால் அமிர்தத்தை போன்ற பால் அதை அனந்த காலம் வரை தர முடியும். முழுமையின் அடையாளம் என்று கூறலாம். அசுரர்கள் இதை வைத்துக் கொள்ளலாம், ஆனால் சேவையிலும் மரியாதையிலும் குறை இருக்கக்கூடாது. நாங்கள் வீரர்கள், மெய்ப்பவர்கள் அல்ல. நாங்கள் சொர்க்கத்தையே ஆண்டு கொண்டிருக்கிறோம். எங்களை போன்ற அசுரர்களுக்கு பாலை விட சோமபானமே பிரியமானது. மகாராஜா பலி, சூழ்ச்சியின் காரணமாக நாம் எல்லாத்தையும் இழந்து கொண்டே இருந்தால் அசுரர்களுக்கு என்ன கிடைக்கும்? அமிர்தம். நமக்கு தேவையானது அமிர்தம் மட்டும்தான். மற்றபடி எல்லாமே நம்மிடம் இருக்கிறது. இதுவே அசுரர்களின் முடிவென்றால் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் அறிகுறியான காமதேனுவை உலக நலனிற்காக நான் ரிஷி சமாஜுக்கு அர்ப்பணிக்கிறேன். காரணம், அவர்களுக்கு எப்பொழுதும் வாழ்வில் சங்கடம் நேரக்கூடாது. அதோடு அவர்கள் தங்கள் வாழ்வை ஞானத்தை வளர்ப்பதில் மட்டுமே செலுத்த வேண்டும். மிக்க நன்றி பிரபு. இந்திரா, மீண்டும் தொடங்கி விடலாம். இதிலிருந்து எங்களுக்கும் பலன் கிடைக்க வேண்டும் அல்லவா? எல்லையை மீறிவிட்டது. என்னுடைய இந்த திவ்யபானத்தை எவ்வாறு தடுக்கிறாய் என்று பார்க்கிறேன். எல்லாமே எனக்கு விரோதமாக ஏன் போய்க் கொண்டிருக்கிறது? எண்ணங்கள் மலிவாக இருந்தால் அஸ்திரங்களும் அவர்களுக்கு துணை புரியாது. நீங்கள் உங்களது கர்மா, தர்மம் மற்றும் கடமைக்கு எதிராக போய்விட்டீர்கள். நியாயத்தை விட்டுவிட்டு அநியாயத்தை தேடி அலைகிறீர்கள். இப்போது பாருங்கள், இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு எதிராக நிற்கிறது. நாராயணரே, உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். உங்கள் லீலைகளை வணங்குகிறேன். சாகர மந்தத்தின் அனைத்து செயல்பாடுகளும் அசுரர்களின் மனதை கலங்கப்படுத்தாமல் அவர்கள் துணையுடனேயே நடக்கிறது. அதோடு யாருக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதுவும் கிடைத்து விடுகிறது. நீங்கள் செய்தது அற்புதம் நாராயணரே. அதோடு மிகவும் போற்றத்தக்கது நீங்கள் வழங்கும் நியாயம் நாராயணரே. இதுதான் உத்தேசம் தேவரிஷி. இங்கு நாம் கடைவது சமுத்திரத்தை மட்டுமல்ல, நாம் நமது மனதையும் கடைந்து கொண்டிருக்கிறோம். அற்புதமாக கூறினீர்கள். சிறிது சிறிதாக சாகரத்தில் இருக்கும் ஒவ்வொரு பொருளும் தானாகவே வெளியே வருகிறது. அதோடு விரைவிலேயே என்னுடைய தாய் லக்ஷ்மியும்
என் பிரபுவிடம் வந்து விடுவார்கள். அதோடு சாகரராஜன் முழுமையாக மறைந்து விடுவார். ஓர் தேவராக இருந்தும் சாகரராஜன் அசுர குணத்தை பெற்றுவிட்டார். இதற்கான தண்டனையை அவர் அனுபவித்தே ஆக வேண்டும். சாகர ராஜா, என்னை தடுத்து நிறுத்துங்கள். யாராலும் யாரையும் தடுக்க முடியாது. யார் மனதில் பழிவாங்கும் எண்ணம் உள்ளதோ அவர்களுடைய அனைத்தும் பறிபோய்விடும். இந்த சாகரத்தில் இவரும் இவர் பழிவாங்கும் எண்ணமும் தான் மிச்சமிருக்கப் போகிறது. சென்று வா வருணி, நீ நலமோடு இருப்பாய். பழிவாங்கும் எண்ணம் வேகத்தை தராது, அக்னியை தான் கக்கும். இந்த அக்னி உங்களிடம் இருந்து அனைத்தையும் பறித்துவிடும். உங்களால் நின்று கொண்டு வேடிக்கைத்தான் பார்க்க முடியும். அங்கே பாருங்கள், அமிர்தம் வந்து விட்டது மகாராஜா பலி. நாங்கள் கடினமாக மந்தாரத்தை சுற்றியும் எதையும் நாங்கள் பெறவில்லை. அதனால் அமிர்தம் எங்களுக்கே கிடைக்க வேண்டும். அப்படித்தானே நாராயணரே? அசுரர்கள் இதை பெற வேண்டுமென்றால் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இது அமிர்தம் அல்ல, இது மதுபானம். அதாவது மதிராவின் தேவி வாருணி ஆவார்கள். அனந்த காலம் வரையில் மதுபானத்தை அளிப்பார்கள். எங்கள் அசுரர்களுக்கு சோமபானமும் அமிர்தத்திற்கு சமமே. எங்கள் முயற்சியின் பலன் இதுதான். வருணி, இது எங்களுக்கு வேண்டும். உச்சிதம் மகாராஜா பலி. நான் தங்களது விருப்பத்தை, அதோடு நான் வழங்கிய வாக்குப்படி தேவி வாருணியை அசுரர்களிடம் ஒப்படைக்கிறேன்.